Taste the Daily. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றுவதை கண்டித்து அதிமுக சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னிமலை அடுத்த முகாசி பிடாரியூர் ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றி ஸ்டாலின் அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்பை கண்டித்து முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் NSN நடராஜன் உட்பட 300க்கும் மேற்பட்ட முகாசி பிடாரியூர் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே எருது விடும் விழாவில் மாடு முட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நிம்மியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த 41 வயது நபர் கார்த்திகேயன் கடந்த 17ஆம் தேதி வெள்ளக்குட்டை கிராமத்தில் எருது விடும் விழாவினை காண நண்பர்களுடன் சென்றிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக எதிர் திசையில் காளை வருவதை அறிந்து ஓட முற்பட்டதில் தப்ப முடியாமல் மாடு முட்டி கார்த்திகேயன் பலத்த காயமடைந்தார். வேலூர் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட கார்த்திகேயன் 5 நாட்களுக்கு பிறகு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் மயங்கி விழுந்த பெண் தலையில் அடிபட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை மாநகராட்சி குடிநீர் பிரிவில் பணியாற்றிய ராமமூர்த்தி என்பவர் சில மாதங்களுக்கு முன் உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவரது மகள் பானுபிரியா தந்தையின் ஓய்வூதியம் தொடர்பாக மாநகராட்சி அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அங்கு முதல் மாடியில் உள்ள ஓய்வூதிய அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு திரும்பிய பானுபிரியாவுக்கு மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்ததில் பின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அங்கு இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் பரிசோதித்த மருத்துவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே புதிதாக தொடங்கப்பட்ட அரசு பேருந்தின் முன்பக்க டயர் பஞ்சராகி சாலையில் நின்றதால் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகினர். தாம்பரம் முதல் ஒரத்தி வழியாக கூனங்கரணை, அன்னங்கால், பொறக்கல், கீழ் அத்திவாக்கம், சந்தப்பாளையம், ஆனைக்குன்றம், எலப்பாக்கம் ஆகிய பகுதிகளுக்கு அரசு பேருந்து புதிதாக இயக்கப்பட்டது. பொதுமக்களின் பல்வேறு கட்ட போராட்டத்திற்கு பிறகு இயக்கப்பட்ட முதல் நாளிலேயே அரசு பேருந்தின் டயர் பஞ்சராகி சாலையில் நின்றதால் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகினர். காலாவதியான பேருந்தை இயக்காமல் புதிய பேருந்து இயக்க வேண்டும் என விடியா திமுக அரசை பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர்.